உலகம் யாவையும் தாமளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சொரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆடி 27 12/8/2024 திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, சுவாதி நட்சத்திரம் என்ற உடனேயே நம்முடைய ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் நினைவுக்கு வருவது என்ன என்று சொன்னால் நரசிம்ம பெருமானுடைய அற்புதமான வழிபாடு. ஆகையினால் இன்றைய தினம் வந்தவாசிக்கு அருகில் இஞ்சிமேடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நரசிம்ம பெருமான் அப்படி மேற்கு பார்க்க சன்னதி கொண்டு கல்யாண ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமானாக அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலயத்தில் கிழக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கக்கூடியவராக கல்யாண வரதராஜ பெருமாளும், அதற்கு அருகிலேயே பிரகாரத்தில் பெருந்தேவி தாயாரும் அருள்பாலிப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாக அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கு மேலாக இங்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கின்றார். அந்த ராமபிரானுடைய சன்னதியில் ராமபிரானுடைய வில்லில் ஒரு விசேஷ அம்சமானது அமைந்திருக்கின்றது. என்ன என்று சொன்னால், அவருடைய வில்லில் அப்படி மேல் பாகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நரசிம்ம பெருமான் அப்படியே அமைந்திருக்கின்றார். இப்படி தனுஷ் என்றால் வில் என்ற பொருள். அந்த வில்லில் நரசிம்ம பெருமானோடு அமைவது என்பது ஒரு அபூர்வமான அமைப்பாகும். ஆகையினாலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் ஒரு ஏற்றமிகு தெய்வமாக விளங்குகின்றார். அன்பர்களே, எல்லாவற்றிற்கு மேலாக இந்த ராமபிரானுடைய திருவடி வாரத்திலேயே பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பக்கத்தில் சிறிய திருவடி என்று அழைக்கப்படக்கூடிய அனுமனும், மற்றொரு பக்கத்தில் பெரிய திருவடி என்று கொண்டாடப்படக்கூடிய கருடாழ்வாரும் அருகருகே அப்படி இருந்து அருள்பாலிப்பது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக அன்பர்களே, இந்த பகுதிக்கு இஞ்சிமேடு என்ற பகுதி பெயரானது ஏன் வந்தது? இஞ்சிமேடு என்ற பெயரானது ஏன் வந்தது என்று சொன்னால், பரத்வாஜ முனிவர் இங்கு ராமபிரானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக ஆதி காலத்தில் தவம் செய்தார். அப்படி பரத்வாஜ முனிவர் தவம் செய்த நேரத்தில் அவருக்கு ராமபிரான் காட்சி கொடுத்தார். அப்படி ராமபிரான் காட்சி கொடுத்த உடனே பல முனிவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பகுதிகளை வந்து அவர்கள் யாகங்களை செய்ய தொடங்கினார்கள். அந்த யாகங்களுக்கும் இஞ்சிமேட்டிற்கும் என்ன தொடர்பு? சுவாதி நட்சத்திரம் என்பது நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் என்ற காரணத்தால் இன்றைய தினம் இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த இஞ்சிமேடு என்று சொல்லக்கூடிய திருத்தலமானது எங்கு அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், வந்தவாசிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். இங்கு இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமான் பேசும் தெய்வமாக விளங்குகின்றார். எப்படி என்பதை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக அன்பர்களே, இங்கு பரத்வாஜ முனிவர் தவம் செய்து ராமபிரானுடைய தரிசனத்தை பெற்ற நேரத்தில் ராமபிரான் அவருக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அவருடைய வில்லில் அப்படி நரசிம்மரோடு ராகவ சிம்மமாக, சிம்மம் என்றால் நரசிம்மர் அல்லவா, எனவே ராமபிரானுக்கு ராகவன் என்ற ஒரு பெயரானது உண்டு, ரகுகுலத்தில் வந்தவன் என்ற காரணத்தால். எனவே ராகவ சிம்மமாக காட்சி கொடுத்தார் பரத்வாஜ முனிவருக்கு. இதை கேள்விப்பட்ட மற்ற முனிவர்கள் இங்கு வந்து யாகங்களை செய்தார்கள். அந்த யாகங்களுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பெயர் என்று சொன்னால் இஷ்டி என்று பெயர். எனவே இந்த பகுதியானது இஷ்டிமேடு என்று ஆதியில் அழைக்கப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு. இஷ்டிமேடு என்பதுதான் காலப்போக்கில் இஞ்சிமேடு என்று ஆகிவிட்டது என்றும் குறிப்பிடுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கு தர்பையானது ஏராளமாக இருந்தது. தர்பை காடாகவே இருந்தது.
அதாவது புனிதமாக நம்முடைய சனாதன தர்மத்தில், ஹிந்து தர்மத்தில் வைதிகமான காரியங்களை செய்கின்ற பொழுது தர்பை அதில் முக்கிய இடம் வகிக்கின்றது அல்லவா? ஆகையினால் அந்த தர்பைக்கு மௌஞ்சி என்ற ஒரு பெயரானது உண்டு. அப்படி தர்பை ஏராளமாக இருந்த காரணத்தால் மௌஞ்சி மேடு என்றும் ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டு தற்பொழுது இஞ்சி மேடு என்று ஒரு சிதைவு ஏற்பட்டு அந்த பெயரானது அழைக்கப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கல்யாண ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுக்கு ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தன்றும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாலாஜி பட்டவர்களுடைய தலைமையில் பிரம்மாண்டமாக உலக க்ஷேமத்திற்காக, உலக நன்மைக்காக அப்படி சுவாதி நட்சத்திர யாகமானது நடைபெறுகின்றது. சுவாமி நட்சத்திர ஹோமமானது நடைபெறுகின்றது. அந்த ஹோமத்தில் பங்கு கொண்டார்கள் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அவர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையானது ஏற்படுகின்றது நரசிம்ம பெருமானுடைய அருளால் என்று இந்த பட்டர் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். இஞ்சிமேடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை பெற்றோம். நரசிம்மம் என்று சொல்கின்ற நேரத்தில் நாளை என்பதே நரசிம்ம பெருமானிடம் கிடையாது. உடனடியாக அருள் செய்யக்கூடிய தெய்வம். காரணம் என்ன என்று சொன்னால், உடனடியாக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஸ்கீம் போட்டு, திட்டம் போட்டு இப்படி அவதாரம் செய்ய வேண்டும் என்று அவதாரம் எடுத்தார்கள். ஆனால் நரசிம்ம பெருமானுடைய அவதாரம் மட்டும் அப்படியே ஒரு தூணில் இருந்து, ஒரு ஸ்தம்பத்தில் இருந்து இன்ஸ்டண்ட்டாக பிரகலாதனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக தோன்றிய அவதாரம் அல்லவா? ஆகையினால் உடனடி தீர்வு யாரிடம் கிடைக்கும் என்று சொன்னால் நரசிம்ம பெருமானிடம் என்றால் மிகையல்ல. அப்படிப்பட்ட அற்புதமான நரசிம்ம பெருமானுடைய இந்த க்ஷேத்திரத்தில் இருந்துதான் அகோபில மடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்ரீ வைஷ்ணவ மடத்தில் 32வது பீடாதிபதியும் 42வது பீடாதிபதியும் தோன்றினார்கள் என்றால், அவர்கள் அந்த பீடத்தை அலங்கரித்தார்கள் என்று சொன்னால் இந்த திருத்தலத்திற்கு இருக்கக்கூடிய பெருமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் அற்புதமான கல்யாண வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். திருமணம் ஆகாதவர்கள் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை செய்து அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த தாயாரை நினைத்து அவர்கள் வீட்டிலேயே இந்த பிரார்த்தனையை தொடங்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பூஜை அறையில் ஒரு விரலி மஞ்சள், அதனையும் ₹1 காயின் இரண்டையும் எடுத்து இந்த தாயாரையும் கல்யாண வரதராஜ பெருமாளையும் கல்யாண லட்சுமி நரசிம்மரையும் நினைத்து எடுத்து வைக்க வேண்டும். இப்படி 48 நாட்கள் பிரார்த்தனை செய்து தங்கள் கோரிக்கைக்காக அந்த விரலி மஞ்சளை ஒரு மாலையாக கோத்து இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து தாயாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த மஞ்சளை வரக்கூடிய சுவாதி நட்சத்திர யாகத்தில் பயன்படுத்துவார்கள். பிறகு என்ன, நம்முடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு அற்புத பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்கக்கூடியது இஞ்சிமேடு அந்த கல்யாண ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுடைய ஆலயம். அடுத்ததாக இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரத்தன்று கோசாலையில் பசுக்களுக்கு விசேஷமாக சிறப்பு பூஜையானது நடைபெறுகின்றது. இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மருடைய அருளாலும், ஸ்ரீ பெருந்தேவி தாயார் மற்றும் கல்யாண வரதராஜ பெருமாளுடைய அருளாலும், ராமபிரானுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.